முன்னாள் முதல்வர் கலைஞர் வழியில் மருத்துவ கட்டமைப்பை இந்திய அளவில் மட்டுமல்ல உலகளவில் பாராட்டு பெறும் வகையில் திராவிட மாடல் அரசு மேம்படுத்தி வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூலமாக சமீபத்தில் 2642 உதவி மருத்துவர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். அவர்களுக்கு சென்னை திருவான்மையூரில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மருத்துவ கட்டமைப்பை இந்திய அளவில் மட்டுமல்ல உலகமே பாராட்டும் வகையில் திராவிட மாடல் அரசு மேம்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார். மருத்துவத்துறையில் தமிழ்நாடு சிறந்து விளங்குவதற்கு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் ஏற்படுத்திய மருத்துவ கட்டமைப்புகளே காரணம் என்றும் முதலமைச்சர் கூறினார். தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியாவுடைய மருத்துவ தலைநகரம் இருக்குது என்ற காரணம் அதுக்கு திராவிட முன்னேற்ற ஆட்சி காலங்களில் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கின மருத்துவ கட்டமைப்பு தான் அதற்கு காரணம் என்பது நமக்கு நன்றாக தெரியும். மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரிகள், நகரங்கள் தோறும் அரசு மருத்துவமனைகள், கிராமங்கள் தோறும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள், பெரிய நகரங்களில் பன்னோக்கு மருத்துவமனைகள், உயிர்காக்கும் மருத்துவ காப்பீட்டு திட்டம், 108 ஆம்புலன்ஸ் சேவைன்னு தலைவர் கலைஞர் உருவாக்கின கட்டமைப்பு தான் மருத்துவ சேவையில் தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறது. மக்களை தேடி மருத்துவம் திட்டம் தமிழ்நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான மக்களின் நலனில் அக்கறை செலுத்தி அவர்களது வாழ்நாளை நீட்டிக்க செய்திருப்பதாகவும் ஸ்டாலின் கூறினார். மருத்துவர்கள் ஒத்துழைப்பு இன்றி மருத்துவ திட்டங்கள் இல்லை என்ற முதலமைச்சர் மக்கள் நலனில் கவனம் செலுத்தும் மருத்துவர்களின் நலனை தமிழ்நாடு அரசு கவனித்துக் கொள்ளும் என்றார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.